மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்சி ராஜா, அதாவது லேபர்ஸ் மூமெண்ட் இன் தமிழ்நாடு, தென் லாங்குவேஜ் அஜிடேஷன்ஸ் பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், உமன்ஸ் மூமெண்ட், இதெல்லாம் பார்க்க போகிறோம் அந்த கிளாஸில். எம்சி ராசா அப்படின்னு சொல்லும்போது மயிலை சின்னத்தம்பி ராஜா 1883 to 1943, popularly known as MC Raja, was one of the prominent leader from the depressed class. Raja started his career as a teacher and wrote different textbooks for school and colleges. He was one of the founding members of South Indian Liberal Federation, அதான் Justice Party. He became the first elected Legislative Council member 1920-26 from the depressed class in Madras province. He functioned as a deputy leader of Justice Party in the Madras Legislative Council. மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்றது மக்களால் எப்படி போட்டப்பட்டார் அப்படின்னா எம்சி ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். இவர் எதற்காக பாடுபட்டார் அப்படின்னா ஒதுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் மிகவும் முக்கியமானவர். ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கினார். ஸ்கூல், காலேஜஸ், இந்த மாதிரி பல்வேறு பாடப்புத்தகங்களை எழுதியிருக்காரு. அந்த இதுக்காக தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம், அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி உருவாக்கியவர்களில் இவரும் குறிப்பிடத்தக்கவர். இப்போ சென்னை மாகாணம் அப்படின்னு சொல்லும்போது ஒதுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வேறு மயிலை சின்னத்தம்பி ராஜாவை சொல்லலாம். இப்போ சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக 1920 1926 வரை இவர் பணியாற்றியிருக்கார். லேட்டர் he left the Justice Party. MC Raja demanded abolition of untouchability and organized a number of political meetings and conferences for the untouchable caste to have access to public wealth and pathway to burial grounds. In addition, he advocated the use of churches term Adi Dravida and Adi Andhra. In 1928, he founded the All Indian Depressed Classes Association and was its long-time leader. Raja had earlier called for separate electorate, but after the Pune Pact, he supported the idea of joint electorates. அப்போ அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா நீதி கட்சியிலிருந்து இவர் விலகி தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற சொல்லக்கூடிய பொது நீர்நிலைகள், பாதைகள், அப்புறம் சுடுகாடு, இதெல்லாம் உயர்ந்தவர்களுக்கு ஜாதி, தாழ்ந்த ஜாதின்றவங்களுக்கு பிரித்து இருந்துச்சு. அந்த ஒதுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவருக்கு அதுவும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல பொதுக்கூட்டங்களை, மாநாடுகளையும் இவர் நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்னும் வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தார். 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் நல சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு தலைவராக நீண்ட காலம் பணியாற்றினார். அப்போ அது மாதிரி தொடக்கத்திலே ஸ்டார்டிங்லேயே தனி தேர்தல் தொகுதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூனா உடன்படிக்கைக்கு பின்பு அந்த நிலைப்பாட்டினை மாற்றிக்கொண்டு கூட்டு தொகுதி முறை அப்படின்றத ஆதரித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லேபர் மூமெண்ட் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1914 to 18 provided stimulus to industrial growth in India. These industries getting to where time needs had employed a huge number of workers. At the end of the war, there were retrenchment across the industries as the wartime requirements receded. Combined with high prices, gave a momentum to the labor movement. The nationalist
realizing the value of organized labor power, began to support the cause of labor. பிபி இப்போ இதில் இந்தியாவில் வந்து தொழில் வளர முதல் உலகப்போர் 1914 அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகம் அளித்ததுன்னு சொல்லலாம். இதனால் வந்து தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை வந்து பணியில் அமர்த்தியது. அப்போ போர் முடிவடைந்ததுனால போர்க்கால தேவைகள் அப்படின்றது வந்து அதிகமாக குறைய ஆரம்பித்தது. அனைத்து தொழிற்சாலைகள்லையும் ஆள் குறைப்பு அப்படின்றது வந்து செய்யப்பட்ட விலைவாசி ஏற்றம், தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமைந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போ தொழிலாளர்களின் பலம் அப்படின்றத உணர்த்திருக்க தேசியவாதிகள் வந்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக கோஷமிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாகாணத்தில் அந்த பிபி வாடியா, எம் சிங்காரவேலனார், திரு வி கல்யாணசுந்தரம் and other initiated the formations of labor union in the Madras Presidency in 1918. India's first organized trade union, the Madras Labor Union, was formed. அப்போ இந்த பிபி வாடியா, பி சிங்காரவேலனார், திரு வி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் வந்து தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் நிறைய முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க. 1918 இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர்கள் சங்கம், மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டது 1918. The first All Indian Trade Union Conference was held in 31 October 1920 in Bombay. பாம்பேயில் வந்து முதலாக ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்து தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 பாம்பேயில் தொடங்கப்பட்டது. எம் சிங்காரவேலர் 1860 and 1946 was a pioneer in labor movement activities in the Madras Presidency. He was born in Madras and graduated for the Presidency College, University of Madras. He advocated Buddhism in his early life. He knew many languages including Tamil, English, Urdu, Hindi, German, French and Russian, and wrote about the ideas of Karl Marx, Charles Darwin, Herbert Spencer and Albert Einstein in Tamil. He organized the first ever celebration of May Day in 1923. He was one of the early leaders of the Communist Party of India. He published a Tamil newspaper. அப்போ தொழிலாளன், அதாவது ஒர்க்கர், to address the problem of working class, he was closely associated with Periyar and the self-respect movement. அப்போ இந்த சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் வந்து இந்த சிங்காரவேலனார். 1860 to 1946 சென்னையில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்திலே பௌத்தத்தை வந்து பரிந்துரை செய்தார். அவர் வந்து தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரான்ச், ரஷ்யன் பல மொழிகளை வந்து தெரிஞ்சதோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களுடைய கருத்துக்களை வந்து தமிழ் வந்து மொழிபெயர்த்த 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் இவர் தான். இப்போ இவர் வந்து பொது உடைமை கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில். தொழிலாளர் வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக இவர் வந்து ஒர்க்கர், அதாவது தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகையை வந்து வெளியிட்டார். பெரியாரோட சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங்குவேஜ் அஜிடேஷன்ஸ் பிஃபோர் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அப்போ இந்திய விடுதலைக்கு முன்பு இந்த மொழி போராட்டம் அப்படின்றது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இன் ஜென்ரல் லாங்குவேஜ் இஸ் அ டாமினன்ட் சிம்பிள் ஆஃப் ஐடென்டிட்டி and it's associated with culture and sentiments of any society. Tamil regained its prominence in the later half of the 19th and early 20th century. மறைமலை அடிகள், pure Tamil movement, the language reforms of Periyar and Tamil இசை movement helped to galvanize the Tamil language. Tamil
renaissance that led the Dravidian consequences made a great intervention in the development of modern Tamil language and its art forms. பொதுவாக தமிழ் அப்படின்றது வந்து ஒரு வலிமையான அடையாளத்தின் ஒரு குறியீடாக கருதப்பட்டது. மேலும் ஒரு சமூகத்தின் பண்பாடு மற்றும் உணர்வுகள் அப்படின்றது வந்து நிறைந்திருப்பது. தமிழ்மொழி வந்து 19வது நூற்றாண்டின் பிற்பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய மேன்மையை வந்து மீண்டும் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மறைமலை அடைகளினுடைய தனித்தமிழ் இயக்கியம், பெரியாரோட மொழி சீர்திருத்தம், தமிழிசை இயக்கம், இதெல்லாம் வந்து தமிழுக்கு வந்து வலு சேர்த்ததுன்னு சொல்கிறாங்க. திராவிட உணர்வுக்கு தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பு அப்படின்றது வந்து செய்தது. அப்போ கோவில்களில் செய்யக்கூடிய சடங்குகள் தமிழில் வந்து செய்யப்படுவதில்லை. இசை நிகழ்ச்சிகளிலும் தமிழ் பாடல்கள் வந்து ஓரளவு இடத்தை தான் பெற்றிருந்துச்சு. ஆபிரகாம் பண்டிதர் மற்றும் இசை வரலாற்று முறையாக வந்து கற்றாய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டு உருவாக்கம் அப்படின்றது வந்து செஞ்சார். அப்போ பார்த்திங்கன்னா 1912 he founded the Tanjore Sangeetha Vidya Mahajana Sangam in 1912 and it became the kernel of Tamil Isai movement, Tamil music movement. The movement have importance to the singing of Tamil composition in music concerts. The first Tamil Isai conference was held in 1943 to discuss the states of Tamil music. அப்போ தஞ்சாவூரில் வந்து 1912 சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. தமிழிசை இயக்கத்தின் கருமூலமானது இசை நிகழ்வுகளில் தமிழ் பாடல்கள் பாடுவதற்கு இவ்வியக்கம் அப்படின்றது வந்து முக்கியத்துவம் வழங்கியது. தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க 1943 முதல் தமிழிசை மாநாடு அப்படின்றது வந்து நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்த வந்து என்ன செஞ்சு அப்படின்னா கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்போ தமிழுக்கு மேலாக இந்தியை வந்து அறிமுகம் செய்வது, திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பது, இதெல்லாம் வந்து இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்றத வந்து மறைமலை அடிகள் வந்து சுட்டி காட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை வந்து பிராமணியத்திற்கும் தமிழ் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராகவே கருதினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போராட்டத்தின் போது மக்கள் வந்து the agitations were masked by massive protest meeting, demonstration and hunger strikes. Tens the thousands of people took part in the agitations. அப்போ இந்த பிராமணிய தத்துவத்தை பரப்புவதற்கு அதன் மூலம் ஜாதிப்படி நிலைகளையும் பாலின சமத்துவமின்மையும் பாதுகாப்பதற்கான வாகனமாக சமஸ்கிருதம் அப்படின்றத வந்து கருதுனாங்க. போராட்டத்தின் போது பெருவாரியான மக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, கலந்து கொண்ட பொது கூட்டங்களும் பேரணிகளுக்கும் அதை என்ன செஞ்சாங்க அப்படின்னா உண்ணாவிரதம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றனர். உமன்ஸ் மூமெண்ட், அதாவது பெண்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது there were several stream of women's movement and organizations established in the early 20th century to address the questions of women empowerment in Madras Presidency, Women's Indian Association and All Indian Women Conference. They are important among the Tamil Nadu. Women empowerment, அதாவது உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் 1917 டாக்டர் அன்னி பெசன்ட் அவங்களால் வந்து உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் த அசோசியேஷன் பப்ளிஷ்ட் pamphlets அண்ட் bulletins in different languages to detail the problem of personal hygienic marriage laws, voting rights, child care and women's role in the public. In the meantime, formed All Indian Women Conference 1927 addressed the problem of women education and recommended that the government implement various policies for the uplift of women. அப்போ இந்த இயக்கம் அப்படின்றது வந்து அன்னி பெசன்ட், டோரத்தி, ஜினராஜதாசா, மார்க்கெட் கசின்ஸ் ஆகியோரோட வந்து
சென்னையில் வந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அடையார் பகுதியில் தொடங்கப்பட்டது. அமைப்பின் தனிநபர் சுகாதாரம், திருமணச் சடங்கு, வாக்குரிமை, குழந்தை வளர்ப்பு போன்ற பொது வாழ்வில் வந்து பெண்களுக்கு வந்து என்ன செய்யப்பட்டது, பங்கு அப்படின்றது வந்து குறித்து மொழிகளினுடைய துண்டு பிரசுரங்கள் அப்படி செய்தி மடல்களாக வெளியிடப்பட்டது. இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு 1927 அகில இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நிறுவியது. அப்போ பெண்கள் மாநாட்டிற்காக வந்து அதிகமாக பல கொள்கைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் த கஸ்டம் ஆஃப் dedicating young girls Hindu temples as a servant of God known as the Devadasi. Though initiated as a service to God, it soon got corrupted, leading to extensive immorality and abuse of the women. Dr. Muthulakshmi Ammayar was the forefront of the campaign pressing for the legislation to abolish this Devadasi system. The Madras Devadasis Act 1947 was enacted by the government அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவர்களாக இளம் பெண்களை இந்து கோவில்களுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்தது. அவங்கள வந்து தேவதாசி அப்படின்னு சொல்லி அறியப்பட்டனர். கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்னும் நோக்கில் அமைந்திருந்தால் நாளடைவில் இம்முறை வந்து பெரும் ஒழுக்கக்கேட்டிற்கு வந்து பெண்களை வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டது. இந்த தேவதாசி முறை அப்படின்றது வந்து டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் வந்து அவர்களால் ஒழிக்கப்பட்டது. மதராஸ் அப்படின்றது வந்து அர்ப்பணிப்பு தடுத்தல் தேவதாசி சட்டம் 1947 இந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. திஸ் லெசன் இஸ் ஓவர்.